ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் குட்டீஸ். இப்போ கடையில் விற்கிற கஜ்ஜிரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: 1 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய், மைதா 1 கப், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் பால், 1 முட்டை, சோடா மாவு 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா பவுட்ரு ஆகிட்ட பிறகு அதில் ஒரு முட்டையை முதல்ல ஊற்றினா சர்க்கரை நல்லா பவுட்ரு ஆகாது. ஃபஸ்ட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றிக்கினா நல்லா அரைச்சாச்சு. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப் மைதா, நம்ம அரைச்சி வச்ச எக் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது கையில் ஒட்ட தான் செய்யும். நம்ம போடுற கிட்டக்க கையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம மிதமான சூட்டில் போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தால் நல்லா வரும். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வைக்கணும். இதில் நம்ம எதுவும் வெட்டுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அதுவாகவே வெடித்து அழகாக வரும். பாருங்கள், அழகாக கடையில் உள்ள கஜ்ஜிரா மாதிரி வெடித்து அழகாக வந்திருக்கு. நீங்கள் பெருசாக வேணுன்னா பெருசாகவும் போட்டுக்கலாம், இல்லை பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.